ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் பிரபு ஹைடெக் நியூஸ், வே டு நியூ டெக்னாலஜி. ஓகே, நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிற தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னபடி வெப்சைட் கிரியேட் பண்ணுறது எப்படி. நான் அதிகம் பேச விரும்பல, நான் டைம் எடுத்துக்கூடாத வீடியோ, அதனால் நான் குயிக்காக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் WordPress, அதாவது http wordpress.com அக்கௌண்ட் கிரியேட்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முன்னாடி வந்துடும். ஓகேங்களா? அந்த ஒரு நிமிஷம் உங்களுக்கு வெப்சைட்டே காட்டுறேன் பாருங்கள். WordPress நான் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இது நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் வெப்சைட்னு காட்டும். கிரியேட் கொடுக்கவும் லோடிங் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு தீம் எந்த மாதிரி தீம் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இதை கொடுக்குறேன். ஓகேங்களா? இதை நான் கொடுத்தாச்சு. கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கா, இந்த இது பார்த்தீங்கன்னா இங்கே லெட்ஸ் கோ ஃபைண்ட் டொமைன்னு கேட்குதுங்களா? டொமைனில் வந்து டொமைன் கீபோர்டுன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து சூஸ் யுவர் வேர்ட்பிரஸ் டொமைன் அட்ரஸ். இது வந்து நான் பிரபு ஹைடெக். உங்களுக்கு வெப்சைட்டோட நேம் என்னன்னு கேட்கும். பிரபு, வெயிட் பண்ணுங்க, ஹைடெக் சோசியல் நியூஸ். சோசியல் நியூஸ்னு போடுங்க. இப்போ நான் வந்து எனக்கு விருப்பப்பட்டபடி நான் கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? பிரபு ஹைடெக் சோசியல் நியூஸ்னு கொடுத்தாச்சு. நான் இது பாருங்க, பிரபு ஹைடெக் சோசியல் நியூஸ்னு இருக்கா வேர்ட்பிரஸ். இது வந்து இதெல்லாம் பெய்டு பண்றது. ஓகேங்களா? நீங்க ஃப்ரீயா கொடுத்துக்கோங்க. இதை செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ செலக்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு லோடிங் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃபார் லைஃப்னு இருக்கும். இதோ பாருங்க, இது ஸ்டார்ட் செலக்ட் ஃப்ரீ பிளான் கொடுத்துருங்க. கொடுத்தன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இமெயில் அட்ரஸ் பிரபு ஹைடெக் @gmail.com கொடுங்க. ஓகேங்களா? பிரபு ஹைடெக் gmail.com. உங்கள் சூஸ் யுவர் நேம் கொடுத்துக்காங்க. நான் பிரபு ஹைடெக் கொடுக்குறேன். பிரபு ஹைடெக் சோசியல் நியூஸ் கொடுத்தாச்சு. கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கொடுங்க. சூஸ் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமானதை கொடுங்க. இப்போ நான் பிரபு பாருங்க, பிரபு ஹைடெக் நான் கொடுக்குறேன். இப்போ கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் மை அக்கௌண்ட்னு கேட்கும். கிரியேட் மை அக்கௌண்ட்னு கொடுங்க. ஆல்மோஸ்ட் டன்னு கேட்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு இப்போ வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் டன்னு கேட்குது. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான். நீங்கள் அதை புரிஞ்சு செஞ்சீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது. ஓகே, கஸ்டம் யுவர் சைட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து உங்கள் கஸ்டம் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான மெனூஸ், ஸோ இந்த மாதிரி எப்படி நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். வீடியோ ரொம்ப லென்த் ஆகக்கூடாது, அதனால குயிக்காக எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நான் சொல்லிடுறேன். ஓகே, இதை பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா கஸ்டம் டிசைன், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம் டிசைனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி லெட்டர்ஸில் வேணும், எந்த மாதிரி டைப்பில் வேணும்னு நீங்கள் பார்த்துக்கலாம். தென் கலர்ஸ், பேக்ரவுண்டு எந்த மாதிரி கலர் கொடுத்துக்கணும் பார்த்துக்கலாம். அண்டு ஃபாண்ட்டு சேம் தான். இந்த மாதிரி ஹெட்டர் இமேஜ், இந்த மாதிரி உங்களுக்கு இந்த நான் முன்னாடி என்னோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இமேஜ் கீழே ஒரு இமேஜ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த இது வைக்கிறது இது. அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுலையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து செலக்ட் தீம் நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் ஆட் பிளான், இது வந்து நீங்கள் பெய்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவையில்லை. அண்ட் ஸ்டார்ட் யுவர் போஸ்ட் அப்படின்னு கேட்குது. இப்போ நான் ஸ்டார்ட் யுவர் போஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். போஸ்ட் எப்படி பண்ணுறது நான் இப்போ வேகமாக சொல்லிடுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும்.
இது வந்து டைட்டில் இங்கே கொடுக்கறது, இங்கே டைட்டில் கொடுத்துக்கலாம். இது கீழே வந்து நமக்கு வேணுங்கிறத நியூஸை நம்ம டைப் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா இது இங்கே இமேஜஸ் கொடுத்துக்கிறது. அண்டு இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் நியூ கொடுத்தோம்னா நமக்கு வேணுங்கிற இமேஜஸை நம்ம இங்கே வச்சுக்க முடியும். ஓகே, இப்போ எனக்கு தேவையில்லை, நான் உங்களுக்கு டெமோ தானே கட்டுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்துடுறேன். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்றும் பண்ணணும். அப்புறம் உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மீன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். வெயிட் பண்ணுங்க. ஓகே, எனக்கு நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அவ்வளோதான். இது வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுங்கிறது இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் பிரபு ஹைடெக் சோசியல் நியூஸ் போட்டேன்னா news.wordpress.com நான் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதுதான் இப்போ நான் கிரியேட் பண்ண என்னுடைய வெப்சைட்டு. ஓகேங்களா, நியூ வெப்சைட்டு. இப்போ நான் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா என்னுடைய வெப்சைட்டுக்கு கொண்டு வரும். இதை பாருங்க. ஏன்னா இந்த ப்ரௌசர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக காட்ட முடியல. இதை பாருங்க, நத்திங் ஃபவுண்ட். அதாவது நான் எதுவுமே பப்ளிஷ் பண்ணலை, அதனால எனக்கு இப்படி காட்டுது நத்திங் ஃபவுண்டுன்னு. இது நான் ஷேர் தான் கோ டு ஸ்டார்ட் ஹேர்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை நான் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு நீங்கள் போஸ்ட் வேணுங்கிறத பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதோ பாருங்க, இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நான் அதை காட்டிடுறேன். இதோ பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் ப்ரெஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இது நமக்கு இந்த அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டுக்கு லிங்க் நான் கொடுத்துட்றேன். சைட்டில் போய் எப்பயும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னா இதில் நான் குயிக்காக சொல்லிடுறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வியூ சைட் அண்ட் ஸ்டேட்டஸ், உங்களுக்கு நீங்கள் யார் பார்த்துருக்கா, அப்புறம் பிளாக் போஸ்ட், நீங்கள் இது வரைக்கும் பண்ண போஸ்ட், இது மீடியாஸ், தீம்ஸ், செட்டிங்ஸ் இதெல்லாம் இருக்கும். இப்போ நான் ஒரு போஸ்ட், இது வந்து நோட்டிஃபிகேஷன், உங்களுக்கு என்னென்ன நடந்துரு, யார் வந்திருக்கா அப்படிங்கிறத பற்றி. ஓகே, இப்போ வந்து நான் ஒரு போஸ்ட் பண்ணி காட்டுறேன். மேம் இந்த பென்சில் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டிங்கன்னா சேம் தான் டைட்டில் அண்டு இது நம்ம வேணுங்கிறத, இது வந்து லிங்க் நம்ம கொடுத்துக்கிறது. ஓகேங்களா, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பெருசாக அதில் ஒன்றும் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் உங்களுக்கான வெப்சைட்டை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஓகே, இதே போல் இன்னொரு சூப்பரான தகவலை நம்ம மீட் பண்ணலாம். கண்டிப்பாக கம்ப்யூட்டர் டிப்ஸ் இல்லாட்டி ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் நம்ம மீட் பண்ணலாம். தென் பார்த்தீங்கன்னா பேஜை ஷேர் பண்ணி விடுங்க எல்லாத்துக்கும். ஓகே, கண்டிப்பாக நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் போய் சேரணும். ஓகே, டாடா பாய்.